இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜோதிடத்திற்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு? இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்கிறதோ இதெல்லாம் ஒவ்வொருவருடைய உடலிலும் இருக்கிறது. அந்த பஞ்சபூத சக்திகள் தான் உடலையும் ஆட்டுவிக்கிறது, உலகத்தையும் இயக்குகிறது. மனிதன் காலத்தை கடக்கிறானா, காலம் மனிதனை கடக்கிறதா? இப்போ மனுஷங்களுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு? எதை வச்சு, எந்த அடிப்படையில இந்த ஜோதிடம்ங்கிறது மனுஷங்க கூட தொடர்பு படுதுன்னு நம்புது சார்? இதை கொஞ்சம் விளக்க முடியுமா அதை பத்தி? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். உங்களுடைய கேள்வி, ஜோதிடத்திற்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு? பொதுவாகவே நம்மளுடைய சித்தர்களுடைய வாக்கு, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்கிறதோ இதெல்லாம் ஒவ்வொருவருடைய உடலிலும் இருக்கிறது. அந்த பஞ்சபூத சக்திகள் தான் உடலையும் ஆட்டுவிக்கிறது, உலகத்தையும் இயக்குகிறது. ஆக இந்த பஞ்சபூத சக்திகளுடைய இயக்கம்தான் ஜோதிடத்தின் ஆதாரம். காரணம், ஒரு காலத்தில் நாட்காட்டியோ அல்லது கடிகாரமோ இல்லாத காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இருந்த நாள்காட்டியும் கடிகாரமும் வானம்தான். வானத்தை உற்று நோக்கினார்கள், கிரகங்களுடைய அமைப்பை அறிந்தார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரங்களில் பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களை கோர்வையாக கோர்த்து எடுத்தார்கள். அப்போது அனுபவத்தில் சூரியன் எங்கே இருக்கிறார், சந்திரன் எங்கே இருக்கிறார், அந்த நேரத்தில் இந்த பூமியில் என்ன நிகழ்வு நடக்கிறது, இதுதான் முக்கியமான காரணம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஜாதகம் இருக்கிறது. இந்த ஜாதகம் என்பது ஏன் ஜோதிடருக்கு மட்டும் புரிகிறதா என்றால், இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். பொருள் வாங்கும்போது QR கோடு என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த QR கோடில் அந்த பொருளை பற்றிய எல்லா விவரமும் இருக்கும். அதே போல் ஜாதகத்தில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் பிறந்தவருக்கு இந்த குணாதிசயங்கள், இவருடைய வாழ்க்கை விதிமுறை இப்படி தான் போகும். ஆக ஜோதிடம் என்பது காலக்கணிதம். ரொம்ப நாளாகவே மக்களுக்கு ஒரு சந்தேகம், மனிதன் காலத்தை கடக்கிறானா, காலம் மனிதனை கடக்கிறதா? உண்மையிலே பார்த்தா மனிதன் காலத்தை கடக்கவில்லை, காலம் மனிதனை கடந்து போகிறது. அவை இருக்கிற இடத்திலே தான் இருக்கா. காலம் என்பது மிக மிக முக்கியம். இப்போது எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம். இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது பிறக்கும்போதே இறக்கும் குழந்தை. நிகழ்காலம் நம் கண்ணுக்கே தெரிவதில்லை, எதிர்காலம் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. இந்த எதிர்காலத்தை பற்றிய கணிதம் தேவைப்படுகிறது. காலம்தான் உண்மையானது. காரணம், நாம் பிறக்கும்போது காலத்தால் நிரப்பப்பட்டு பிறக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தை இழந்து விடுகிறோம். முழு காலத்தையும் இழந்த பிறகு இறந்ததாக கருதப்படுகிறோம். காலம்தான் முக்கியமானது. இப்போது ஒரு தவளையை ஒரு பாம்பு உண்ணுகிறது. அப்போது பாம்பின் ஆயுட்காலம் கூடுகிறது, தவளையின் ஆயுட்காலம் குறைகிறது. அப்போது ஆயுளை உண்டு தான் ஆயுள் உற்பத்தி ஆகிறது. அப்போது தவளையின் காலம் குறைந்து விடுகிறது, பாம்பின் காலம் அதிகமாகிறது, ஆயுட்காலம். அந்த உணவை அது சாப்பிடாமல் போனால் பாம்பின் ஆயுட்காலம் குறைந்து விடும். அப்போது காலம் காலத்தையே உண்டு வாழ்கிறது. நிகழ்காலம் இறந்த காலத்தை உண்டு விட்டது, எதிர்காலம் நிகழ்காலத்தை உண்ணப்போகிறது. காலம் காலத்தையே உண்டு வாழ்வதால் காலம் என்றுமே அழிவதில்லை. அதுதான் ஜோதிடத்தின் முக்கியமான காரணம். இந்த தேதியில்
இந்த நேரத்தில் இந்த இடத்தில் பிறந்தார் என்றால் அவருடைய குணாதிசயம் எவ்வாறு இருக்கும், அதோடைய இயல்பு என்ன, வாழ்க்கை ஓட்டங்கள் எப்படி இருக்கும், இந்த கிரகங்கள் அவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறார்கள். இப்போது நாம் பார்க்குறோம், அமாவாசை பௌர்ணமி நாளில் கடல் சீற்றம் அடைகிறது. அப்போது சந்திரன் எங்கேயோ இருக்கிறது, கடல் எங்கேயோ இருக்கிறது. அப்போது ஒன்றுக்கொன்று ஆகர்ஷண சக்தி, அந்த காந்த சக்தி, அதுபோல் மனிதனையும் அந்த நவகிரகங்களின் காந்த சக்தி வழி நடத்துகிறது. எண்ணங்களை ஏற்படுத்துவதே நவகிரகங்கள் தான். அந்த எண்ணங்கள் தான் நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோமா, தவறான முடிவுகளை எடுக்கிறோமா என்பதை சொல்லுவதே எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தானே வாழ்க்கை. அப்போது அந்த எண்ணங்களை உண்டாக்குவது நவகிரகங்கள். இந்த நவகிரகங்கள் வெளியிலிருந்தும் நமக்குள்ளிருந்தும் இயக்குகின்றன. அந்த இயக்கத்தையே நம் வாழ்க்கை என்று நினைத்து கொள்கிறோம். இதுதான் ஜோதிடத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு.